இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம். நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாளில் உங்களை உயிருடன் எழுப்பி உடுக்க உடை, உண்ண உணவு, தலைக்கு மேல் கூரை, உறைவிடம், உடல் சுகம் தந்த இயேசுவிற்கு நன்றி செலுத்தினீர்களா? ஆம் என்றால் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இல்லை என்றால் இப்பொழுது ஒரு 2 நொடி மனதிற்குள்ளாகவே எடுத்து ஆண்டவராம் இயேசுவிற்கும் அன்னை மரியாளுக்கும் நன்றி செலுத்துங்கள், துதியுங்கள். இந்த உலகில் நாம் வாழும் வரை நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு நண்பர்களே. யார் யாரோடெல்லாம் நாம் போராட வேண்டும் என்று கிளியராக இன்றைய வசனம் கூறுகிறது. மற்றும் ஒரு முறை கேட்போமா? மனிதர்களோடு, ஆட்சி புரிவாரோடு, அதிகாரத்தில் இருப்பாரோடு, தீய ஆவிகளோடு, எல்லாரோடும் நாம் போராட வேண்டியிருக்கிறது, எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கிறது. இதற்கெல்லாம் நமக்கு எங்கிருந்து பலம் வரும்? இயேசுவிடமிருந்துதான். ஆனால் இதையெல்லாம் கேட்டு அல்லது கண்டு நாம் அஞ்ச வேண்டியது இல்லை, அதற்கு எந்த அவசியமும் கிடையாது. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து கூறுகிறார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருப்பேன், வெற்றி தருவேன் என்பதாய். சரி, அதான் இயேசு கிறிஸ்து வெற்றி தருவேன், உன்னோடு இருப்பேன் என்று கூறியிருக்கிறாரே என்று நாம் அலட்சியமாய் உண்பதும் உறங்குவதுமாய் ஊர் சுற்றுவதுமாய் பொழுதை போக்கிவிடலாமா? அப்படியே அலட்சியமாக இருந்து விடலாமா? அதுவும் கூடாது நண்பர்களே. இந்த வாக்கை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். தினமும் அதிகாலையில் ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்க வேண்டும், தனிமையில் ஜெபிக்க வேண்டும். வசனம் கூறுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்பதாய். ஒவ்வொரு நாளின் காலை வேளையிலும் என்னுடைய கிருபை புதியதாய் இருக்கின்றது, அதை கேட்கிறவன் அதை பெற்றுக்கொள்கிறான் என்கிறார் ஆண்டவர். காலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான், ஏனென்றால் காலையில் என்னுடைய இரக்கம் புதியதாய் இருக்கின்றது என்கிறார் இயேசு. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையில் எழுந்து ஒரு 10 நிமிடம் 20 நிமிடமாவது தனிமையில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். நமக்காக, நம் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் பாதப்படியில் ஒப்படைத்து ஜெபிக்க வேண்டும். இந்த நாளின் காரியங்களை எண்ணி அவரின் உதவியை நாடி ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் பாதுகாப்பிற்காக, ஆசீர்வாதத்திற்காக, வழிநடத்ததற்காக கெஞ்சி மன்றாட வேண்டும். மாலையிலும் ஒரு 15 நிமிடம் குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். அதில் ஒரு பாட்டு, ஒரு ஜெபமாலை, ஓரிரு வசனங்கள், ஓரிரு திருப்பாடல்கள் வாசித்து ஜெபிக்க வேண்டும். தவறாமல் குடும்பமாய் ஞாயிறு முழு திருப்பலிக்கு செல்ல வேண்டும். அன்னை மரியிடம் மன்றாட வேண்டும். இதிலெல்லாம் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், பிள்ளைகளையும், உங்கள் வேலை பிசினஸ் காரியங்களையும், நிலபுலன்களையும், வாகனம், தொழில் யாவற்றையும் கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் ஒப்புக்கொடுத்து உங்கள் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களை எந்த கெட்ட எண்ணம் கொண்ட மனிதரோ, ஆட்சியில் இருப்பவரோ, நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரத்தில் கிரியை செய்பவரோ, எவருமே எதுவுமே உங்களை எதுவுமே செய்ய முடியாது. இயேசு தன் கண்ணின் மணி போல உங்களை காத்துக் கொள்வார். அதையும் தாண்டி ஏதாவது செய்து உங்களை விழப்பண்ண திட்டம் போட்டாலும் அது வாய்க்காது. இயேசு காத்துக்கொள்வார், நல்வழிப்படுத்துவார். ஆகவே இந்த வசனத்தை மனதில் போட்டு இன்றைக்கு ஆராயுங்கள். மனிதர்களோடு மட்டும் நாம் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர்,
வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடு நாம் போராட இயேசுவிடமிருந்து வலுவை கேட்டு மன்றாடுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, என் வாழ்க்கை போரை நான் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் தெய்வமே, நீர் இல்லாமல் அது என்னால் முடியாது என்று புரிந்து கொண்டேன். இப்போது இறங்கி வாரும் இயேசுவே. எங்கள் மத்தியில், எங்கள் வீட்டில், நாங்கள் வேலை செய்யும் இடத்தில், படிக்கும் இடத்தில், பிசினஸ் செய்யும் இடத்தில் இறங்கி வாரும். எங்களை வலக்கரம் பிடித்து நடத்தும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.